पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीश सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் சமாதி பாதம். இதில் லாஸ்ட்டாக நான் 45வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 45வது சூத்திரத்தில் என்ன சொல்றது? சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம் அப்படின்னு சொல்லுது. சூக்ஷ்மம் 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 போயிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்களேன். ஸ்தூலத்திலேருந்து யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும். யாத்திரை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? எங்கே இருக்குமோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன் அப்படின்னா டெல்லிக்கு போகணும் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இதில் விஜயவாடாவில் டிக்கெட் எடுக்கலாமா? போர்டிங் பாஸ் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து தான் போர்டிங் பாஸ் எடுக்கணும். அப்போ ஸ்தூலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸ்தூலத்தில் இருந்து தான் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும், சாதனை. அப்போ ஸ்தூலத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸ்தூல விக்கிரகம், கிருஷ்ணர் விக்கிரகம் ஸ்தூலம். அதில் திராட்டக் பண்ணுறோம், தாரணை பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். அப்படி தியானம் பண்ணும்போது நம்ம சித்தம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கான்சியஸ்னஸ், சித்தத்தோடு சேர்ந்து இருக்கிற கான்சியஸ்னஸ் அந்த ஸ்தூல விக்கிரகத்தோட இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? சமாதி ஆச்சுன்னா, ஈக்குவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சவிதர்க்கம். ஸ்தூலத்தில் சவிதர்க்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது அந்த விக்கிரகத்தை தாண்டி தன்மாத்திரையில் போய் இந்த சித்தம் ஒன்றுபட்டுச்சுன்னா, லயமாச்சுன்னா
அதுக்கு பேர் என்ன பேரு? நிர்விதர்க்கம். இதே வந்து பாத்தீங்கன்னா அதே விக்கிரகத்தை மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதுல லயமாச்சுன்னா சவிச்சாரம். அதுக்கப்புறம் அதே விக்கிரகத்தை நினைச்சு அதை தாண்டி போய் தன்மாத்திரையில நான் லயமான அப்படின்னா நிர்விச்சாரம் அப்படின்னு 4ஆ பிரிச்சிருக்கோம். அப்ப எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஸ்தூல விக்கிரகத்தில் ஆரம்பிச்சு தன்மாத்திரை சூக்ஷ்மம். அந்த தன்மாத்திரையவே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வரும்போது ஸ்தூல விக்கிரகமே சூக்ஷ்மமாயிடுது. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார தெரிகிற தன்மாத்திரை நிலையமாகிறது இன்னும் உத்தமமாயிடுது. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கோம், நிர்விச்சாரத்துக்கு குணத்தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போறோம். ஸ்தூலத்தை சவிதர்க்கத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானது நிர்விதர்க்கம், நிர்விதர்க்கத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானது சவிச்சாரம், சவிச்சாரத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானது நிர்விச்சாரம். 4 வந்தாச்சு. ஒன்னை காட்டிலும் ஒன்று மேலே போயிட்டே இருக்கும், டீப்பா 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 உள்ள போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம விஷயத்துவம் சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? சூக்ஷ்ம விஷயமானது எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிங்க பரியவசானம். பரியவசானம் அப்படின்னா முழுசா எண்டுன்னு அர்த்தம், ஃபுல் எண்டு. இந்த சூக்ஷ்மத்தன்மையோட ஃபுல் எண்டு எங்க வருது? அவசானம்னா எண்டு, பரியவசானம்னா பூரணமான எண்டு. ஸ்தூலத்துல ஆரம்பிக்கிற, இப்ப நம்ம விவகாரம்லாம் ஸ்தூலத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தோட எண்டு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிங்க, அலிங்க பரியவசானம். அலிங்கம்னா என்ன அர்த்தம்? லிங்கம் இல்லாதது, எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாதது, நாமம் ரூபம் குணம் எதுவுமே இல்லாதது அலிங்கம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? அவ்யாகிருதம், அவ்யக்தம், மாயா, பிரகிருதி, மூல பிரகிருதி, காரணம் அப்படின்னு அநேக பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு ஒருத்தர் சாதகன் அடுத்த லெவலுக்கு போனோம்னா கடைசியில போய் முட்டிக்கிட்டு நிக்கிற இடம் எங்க போய் எண்ட் ஆகும்? அலிங்கத்துல மாயையில போய் முட்டிக்கிட்டு பிரகிருதி அது போய் நிற்கும் அப்படின்னு சூத்திரம் சொல்லு. இப்ப சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், அதை தாண்டி போகும்போது என்ன பண்றோம்? சானந்தம். சானந்தம்னா மனசுல வந்து நம்ம சமாதி பண்ணோம் அப்படின்னா, இந்திரியத்துல சமாதி பண்றது, மனசுல சமாதி பண்றோம்னா சானந்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துல சமாதி பண்றோம் அப்படின்னா புத்தி தத்துவத்துல இருக்கிற அகங்காரத்துல சாஸ்மிதா. சாஸ்மிதாவை தாண்டினீங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா 6 சமாதிகள் சவிகல்பம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பிளாக் ஹோல், பிரகிருதி லயம். அப்ப பிரகிருதி லயத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதின்றது தான் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு பெரிய பிளாக் ஹோலா இருக்கு. அப்ப இந்த சம்சாரத்தோட எண்டு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில பிரகிருதியில போய் முடியும். இப்ப நம்மளோட சயின்ஸ் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு சுவாமி அப்படின்னா இன்னும் சூக்ஷ்மத்துக்கே அவங்களுக்கு போகவே இல்லை, ரொம்ப சட்டிலா போறாங்களே சுவாமி. என்ன சட்டிலா இருந்தாலும் இந்திரியத்தினால கிரகிக்க கூடியதா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு விஷயமா இருக்கிறது எல்லாம் ஸ்தூலம். அப்ப சூக்ஷ்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விஷயம், இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, அதீந்திரியம்னு பேர். இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதது. அதனால்தான் போன இதுல நம்ம பார்த்தோம் 2 விதமான பிரத்யக்ஷம் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லௌகிக பிரத்யக்ஷம்னு பேர். நம்ம எல்லாம் வஸ்துக்களை பார்த்து டீல் பண்றோம் இந்திரியங்களால. அதே யோகத்தினால பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பரம் பிரத்யக்ஷம். யார்கிட்ட இருக்கிறது? யோகிகள்கிட்ட இருக்கிறது பரம் பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். அந்த பரம் பிரத்யக்ஷம் எது அப்படின்னா சவிதர்க்கம் நமக்கு எல்லாத்துக்கும் கண்ணில் பார்த்து பண்றோம், நாமரூபம் இருக்கு. இதே நேரத்துல நிர்விதர்க்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாது, தன்மாத்திரைகள் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அப்ப நிர்விதர்க்கத்துல ஆரம்பிச்சு மேல இருக்கிறது எல்லாம் யாருக்கு பிரத்யக்ஷம்? யோகிகளுக்கு பிரத்யக்ஷம். நம்ம யாருக்கும் பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து போய் கடைசியில எங்க முடிவோம் அப்படின்னா அலிங்கம் சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியில முடியும். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கொடுக்குற. ரெஃபரன்ஸ் வந்து யோகா, யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம். கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது வள்ளி 10வது மந்திரம். அதுல சொல்லுது இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா
அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ. இந்திரியங்களை காட்டிலும், இந்திரியங்களுக்கு வர்றதுக்கே முன்னாடியே எத்தனை நடந்துருது? சவித்தர்க்கம் முடிஞ்சிரும், நிர்வித்தர்க்கம் முடிஞ்சிரும், சவிச்சாரம் முடிஞ்சிரும், நிர்விச்சாரம் முடிஞ்சிரும். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? கிராகிய சமாபத்தி, ஆப்ஜெக்ட்னு பேர் வச்சிருக்கோம் நம்ம. கரெக்டா? இதுக்கப்புறம் கிரகண சமாபத்தின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இந்திரியங்கள்லயே மெடிடேட் பண்றது, தாரணம் பண்றது, மனசையே தாரணம் பண்றது, ஆப்ஜெக்டா பண்றது. அப்ப அதுல சமாதி நடக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்திரியேபிய பராகியர்த்தா, இந்திரியங்களை காட்டிலும் எதுப்பா பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்திரியங்களுக்கு காரணமா இருக்கிற தன்மாத்திரைகள் ரொம்ப பெருசு. இந்திரியங்களை காட்டிலும் தன்மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம பூத்தங்கள் பெருசு. ஏன் அப்படின்னா, இந்த இந்திரியங்களே அந்த தன்மாத்திரைகள்ல இருந்துதான் உண்டாயிற்று. அப்ப காரியத்தை காட்டிலும் காரணம் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் இந்திரியங்களை காட்டிலும் எது பெருசு? அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ, தன்மாத்திரைகளை காட்டிலும் தன்மாத்திரைகளுக்கு காரணமா இருக்கிற மனஸ்தத்துவம் பெருசு. மனஸ்தத்துவம் சொல்லலாம், இல்லைன்னா அகங்கார தத்துவம் சொல்லுவோம். பிரம்மா, பிரம்மாட்ட இருந்துதான் இந்த கிரியேஷன் உண்டாச்சு, சூக்ஷ்ம பூதங்கள். அதனால பாத்தீங்கன்னா மனஸ்தத்துவம், அகங்கார தத்துவம், பிரம்மான்னு சொல்லக்கூடிய தத்துவம் உயர்ந்தது. அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா மனசஸ்து பராபுத்தி, மனதை காட்டிலும் புத்தி தத்துவம் ரொம்ப உயர்ந்தது. புத்தினா என்னது? டோட்டல் புத்தி, மகத்துன்னு பேரு. அதான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் சொல்றோம், விஷ்ணுன்னு பேர் சொல்றோம். பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்தவர் விஷ்ணு பகவான். தத்துவத்தை சொன்னீங்கன்னா விராட்டை காட்டிலும் உயர்ந்தது ஹிரண்ய கர்ப்பர். அப்ப மகத்தத்துவம் ரொம்ப உயர்ந்தது. ஆனா மகத்தத்துவம் கூட பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல போகும்போது அதுவும் என்ன ஆயிடுது? சொப்பனத்துல மகத்தத்துவம் இருக்கு. அதுவும் கூட பாத்தீங்கன்னா பராபுத்தி, புத்தேர் ஆத்மா மகான் பரஹா, அந்த புத்தியை காட்டிலும் மேலானது, அத்தியந்த சூக்ஷ்மம் எது அப்படின்னா ஆத்ம தத்துவம். நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் அத்தியந்த சூக்ஷ்மம், 100% சூக்ஷ்மமானது அதுதான். சுவாமி மந்திரத்துல ஆத்மாவை சொல்லியிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சூத்திரத்துல எங்க நிப்பாட்டிட்டீங்க? மாயாவோட நிப்பாட்டிட்டீங்க. புத்தியை தாண்டணும்னு என்ன வரணும்? புத்தியை காட்டிலும் உயர்ந்தது அந்த மாயா தத்துவம் தான் சொல்லியிருக்கணும். சுவாமி ஏன் விட்டு போச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மாயான்றது ஒரு எக்ஸிஸ்ட் வஸ்து இல்லை, ஷேர். அப்ப தூக்கத்துல நம்ம இருக்கமே, அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த மாயா பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற என்னுடைய கான்சியஸ்னஸோட ஷேர். அதுக்கு தனி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாததுனால அது மந்திரத்துல கவுண்டிங் பண்ணல. ஆயிடுச்சா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இது வேற எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, இதே மந்திரம் கட்டோபனிஷத்துல 4:10 இருக்கிறது. அப்படியே பகவத்கீதையில 3:42, 43. ஆமா, கட்டோபனிஷத்துல 3:10, 4:10 சொல்லிட்டுங்க. 3:10 கட்டோபனிஷத்து 3:10. 3:10. அதே மாதிரி பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 3வது சாப்டர் 42வது ஸ்லோகம் சொல்லுது, இந்திரியாணி பரான் யாகுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தே பரதஸ்து புத்தே பரதஸ்து சஹா யோ புத்தே பரதஸ்து சஹா. ரொம்ப 42ல கிளியரா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இந்திரியங்களை காட்டிலும் பரான் யாகுஹு, இந்திரியங்களை காட்டிலும் பாத்தீங்கன்னா மேலானவை என்னது? விஷயங்கள், அந்த தன்மாத்திரைகள் ரொம்ப பெருசு. இந்திரியேபியா பரம் மனஹா, இந்திரியங்களை காட்டிலும் மனது பெருசு. விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் பெருசு, இந்திரியங்களை காட்டிலும் மனது பெருசு. மனதை காட்டிலும் பாத்தீங்கன்னா மனசஸ்து பராபுத்தி, மனதை காட்டிலும் புத்தி தத்துவம் பெருசு, சூக்ஷ்மம். யோ புத்தே பரதஸ்து சக, அந்த புத்தியை காட்டிலும் ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமானது. ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜெகசத்ருன் மகாபாகு காமரூபம் துராசகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு? இந்த ஸ்தூலத்துல இருக்கிறன்னா இந்த ஆசை எல்லாத்தையும், காமக்ரோகத்தெல்லாம் தூக்கி போடு. ஸ்தூலத்தை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி இந்த விதமா அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு? சூக்ஷ்மம் 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 டிராவல் பண்ணிக்கிட்டே போ. இந்த ஸ்தூலத்திலேயே இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா மோட்சம்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 சொல்லு. சரி, சூக்ஷ்மத்துல போறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா லய பிரக்கிரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரக்கிரியாவுக்கு பேர் வேதாந்தத்துல என்ன பேரு? லய பிரக்கிரியா. 3 கட்டோபனிஷத்து 3:13. கட்டோபனிஷத் 3:13 எழுதிங்க, ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, எச்சேத் வாங்மனசி பிராஜ்ஞா. முதல்ல புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்திரிய விஷயங்கள்ல இருந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்திரியங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்திரியங்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை, இந்திரிய விஷயங்களை இந்திரியங்கள்ல லயம் பண்ணுங்க. எச்சேது அப்படின்னா லயம் பண்ணட்டும். புத்திசாலியா இருக்கிறவன், யோகத்தை கொஞ்சம் படிச்சவன், தத்துவத்தை நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்ணட்டும், வெளியிலேயே இருக்க வேணாம். என்ன பண்ணணும், விஷயங்கள் எல்லாம் வெறும் பொய்யானது தெரியறது. இதை தெரியப்படுத்துறது யாரு? இந்திரியங்கள் இருந்தாதான் விஷயங்கள் தெரியும். அப்ப இந்திரியங்கள் விஷயங்களை காட்டிலும் மேலானது என்று விஷயங்களை எல்லாத்தையும் இந்திரியங்கள்ல லயம் செய்யட்டும். லயம்னா என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அப்ப எதுல ஃபோக்கஸ் பண்ணட்டும்? இந்திரியத்துல ஃபோக்கஸ் பண்ணட்டும். இந்திரியத்துல ஃபோக்கஸ் பண்ணா என்ன சமாதின்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு அப்படின்னா சானந்தம். இந்திரியத்திலையும் மனசுலயும் பண்ணா சானந்தம். அப்ப ஆரம்பிக்கிறதே என்ன பண்ணுது, சானந்தத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சொல்லுது, எச்சேத் வாங் மனசி பிராஜ்ய. வாக்கு முதலிய இந்திரியங்களை மனதில் லயம் செய்யட்டும். மனசுல லயம் பண்ணட்டும்னா என்ன அர்த்தம்? மௌனமா இருந்துகிட்டு மனசையே பார்க்க 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 இந்த இந்திரியம் என்ன பண்ணும், அதுல லயமாகும். காட்சிகளை வந்து பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு மெடிடேட் பண்ற இடத்துல அதாவது நடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே பார்க்க 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 இந்த கண்களுக்கு விஷயமா இருக்கிற திருஷ்யங்கள் இந்த மனசுல லயமாயிடும் இந்திரியங்களோடு சேர்ந்து. அப்போ என்ன பண்ணணும், எச்சேதுவான் மனசி பிராஜ்யம். பிராஜ்யங்கன்னா புத்திசாலி, நல்ல விவேகி, இந்திரியங்களை மனதில் லயம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பிராஜ்ய தது எச்சேத் ஞான ஆத்மனி. அந்த மனதையும் புத்தின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய புத்தியில லயம் செய்யட்டும். மனதை புத்தியில் லயம் செய்யட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானாத்மனி மகத்தீனி அச்சு. சில இடத்துல சிலது விட்டு போயிருக்கும், சிலது சேர்த்துருக்கும். இந்த இண்டிவிஜுவல் புத்தியை கூட என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் புத்தியில லயம் பண்ணட்டும். டோட்டல் புத்தி எப்படி சுவாமி தெரியும் அப்படின்னா, டோட்டல் புத்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வேற ஒரு ஃபார்ம் இருக்கு, மகத்துக்கு பிராண தத்துவம்னு பேர். அப்ப அந்த பிராண புத்தியில உங்க புத்தியில லயம் பண்ணதுக்கு பிறகு நீங்க பிராண வீக்ஷணம் பண்ண 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 இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் புத்தியா இருக்கு, டோட்டல் மனசா இருக்கு. மகத்துன்றதுக்கு அர்த்தம் என்னது? இரண்ய கர்ப்ப தத்துவம். அப்ப என்ன பண்ணணும், இந்த இண்டிவிஜுவல் புத்தியை கூட சங்கல்ப விகல்பம், சங்கல்பம் இருக்கும் அதில், நான் மெடிடேட் பண்றேன் அப்படின்னு அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராணனையே பார்த்து 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 பிராணனோட உங்க சித்தம் ஒன்னாச்சுன்னா அதுக்கு பேர் நீங்க மகத்தை அடைஞ்சாச்சுன்னு. அப்ப அந்த மகத்தை அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுது, மகத்தின் எச்சேத் தது எச்சேத் சாந்த ஆத்ம. அந்த மகத்தத்துவத்தையும் கூட என்ன பண்ணணும், ஆத்மாவில் லயம் பண்ணட்டும். சாந்த ஆத்மா, சாந்த ஆத்மான வெறும் கான்சியஸ்னஸ்ல அந்த பிராண தத்துவத்தையும் லயம் பண்ணிட்டு பேசாம அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்தில் நிற்கட்டும் அப்படின்னு 3:13 கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சீகரணம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய சங்கரோட ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு லயம் பண்ற பிரக்கிரியா இருக்கு. அதுவும் சேம் இதே பிரக்கிரியா தான், இதே மெத்தடாலஜி தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்ணணும். இதே வந்து கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது வள்ளி முதல் மந்திரமே அதான் சொல்லுது, பராஞ்சிகாணி யதுர்ணத் ஸ்வயம்பூ பராங் பஷ்யத்தினாந்தராத்ம. படைக்கும் போதே பகவான் என்ன பண்ணிட்டார், எக்ஸ்ட்ரோவர்ட்டா நம்மளை படைச்சிட்டார். நம்ம எல்லாம் வெளியிலேயே பார்க்குறோம், உள்ளேயே பார்க்க மாட்டேன்றோம். அந்தராத்மா, அந்தராத்மாவை பார்க்கவே மாட்டேன்றோம். கஷ்டித் தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், குருநாதர் மூலமா டீச்சிங் எடுத்துக்கிட்டு மெதுவா மெதுவா என்ன பண்றான், ஆவிருத்த சக்ஷு, இந்த கண்கள் வெளியில இருந்துச்சு பார்வை, இந்த பார்வையை உள்முகமா திருப்பி எங்க இருந்து இந்திரியத்தை பார்க்கறான், இந்திரிய விஷயங்களை விட்டுறான். இந்திரியத்தை பார்க்கறான், அடுத்து மனசை பார்க்கறான், அப்புறம் புத்தியை பார்க்கறான், அப்புறம் மகத்தத்துவத்தை பார்க்கறான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி ஆத்மால போட்டு தான் தானா நிற்கிறான். ஆவிருத்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் பிரத்யேகாய ஆத்மான மகிஷத்.
தன்னுடைய பிரத்யேக ஆத்மாவை நான் 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 சொல்றமே அதனை தரிசனம் செய்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 4:1 மந்திரம் சொல்லுது. அப்ப ஆத்ம தரிசனம் ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அகமுகமா ஆய்தான் ஆகணும். வெளியிலேயே இருந்தோம்னா வெளியிலேயே இருக்க வேண்டியதுதான். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த 2 விஷயமா பிரிச்சுக்கிறார் இந்த சூத்திரத்துல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காரியங்களோட எண்டு எங்க அப்படின்னா காரணம். இந்த பானை, சட்டி, மண், நீங்க, நான் எல்லாம் இருக்கும்ல, எல்லாம் பிரளய காலத்துல எங்க போய் லயமாகும்? வெறும் மண்ணா போகும். அதானே? இந்த உலகம் மொத்தமும் கடைசியில் என்ன ஆகும்? வெறும் மண்ணா போகும். ஏன் சுவாமி? மண்ணில இருந்து வந்தது மண்ணிலேயே லயமாகும். காரியங்கள் எல்லாம் அதனுடைய காரணத்தில் லயமாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள் தான் காரணம், அதுல போய் எல்லாம் லயமாகும். அதே மாதிரி இந்த பஞ்சபூத்தங்களுக்கும் காரணம் இது அப்படின்னா மனஸ்தத்துவம், அதுல லயமாகும். மனஸ்தத்துவம் புத்தி தத்துவத்துல லயமாகும். புத்தி தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா காரணம், முக்கிய காரணம் மூல பிரகிருதின்னு பேரு. மூல பிரகிருதினா மூல காரணம் எது அப்படின்னா அவித்யா மாயா, அதுல போய் லயமாகும். அப்ப அவித்யா மாயா தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம். மீதி இருக்கிறது எல்லாம் அதனுடைய காரியங்கள் தான். அப்ப காரியங்களோட எண்டு எங்கன்னா காரியங்களோட எண்டு காரணம். முடிஞ்சு போச்சு. அப்ப நான் ஆத்மான்னு சொல்லக்கூடியனா நான் வந்து காரியமும் இல்லை, நான் காரணமும் இல்லை. என்னிடமிருந்து எதுவும் உண்டாகவும் இல்லை, நான் எதையும் உற்பத்தி பண்ணவும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா எதற்கும் காரணமும் இல்லை, நான் எதிலிருந்தும் உற்பத்தி ஆனவன் இல்லை. அப்ப நான் வெறும் கான்சியஸ்னஸ், பார்ப்பவன், திரஷ்டா. அப்ப என்னன்னா இந்த மொத்தத்தையும் 2 விபாகம் பண்றோம். ஒண்ணு வந்து பார்ப்பவன், இன்னொன்னு வந்து பார்க்கப்படுகின்றவைகள், திருஷ்யங்கள். திரஷ்டா, திருஷ்யம். இந்த திருஷ்யத்தை வந்து 2 விபாகம் பண்றோம். ஒண்ணு காரணம், இன்னொன்னு காரியம். அந்த திருஷ்யங்களா இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிற எல்லாத்துலயும் ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிச்சு டிராவல் பண்ணா கடைசியில எங்க போய் முடியும்? அந்த காரண தத்துவமா இருக்கிற மூல பிரகிருதி தான் எண்ட். அதுதான் இங்க சொல்லுது அலிங்க பரியவசானம். அலிங்கம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி தான் அதனுடைய இந்த எல்லாத்தினுடைய எண்டா இருக்கு அப்படின்னு முடிச்சாச்சு. பாஷ்யத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சார். பார்த்திவசிய அனூர் கந்த தன்மாத்திரம் சூக்ஷ்மோ விஷய. நம்ம பார்க்கிற பிருத்திவி தத்துவம் இருக்கே, சயின்ஸ் எல்லாம் சொல்லுது ரொம்ப. இந்த பிருத்திவி தத்துவம் ஸ்தூலம், நம்ம பார்க்கிற ஸ்தூலம். இதோட சூக்ஷ்மம் எது அப்படின்னா யோகி பிரத்யக்ஷத்தை தெரியறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்த தன்மாத்திரா. கந்த தன்மாத்திரா. அதே மாதிரி ஆப்யசிய ரச தன்மாத்திரம், ஜலத்தோட நம்ம பார்க்கிற குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, இதுக்கு சூக்ஷ்ம தன்மாத்திரை எது அப்படின்னா ரச தன்மாத்திரா. அதுவும் யோகி பிரத்யக்ஷத்தினால தெரியறது, நமக்கு விஷன்ல இல்லை, இந்த நொல்ல கண்ணை வச்சு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தைஜசஸ்ய ரூப தன்மாத்திரம், அக்னிக்கு சூக்ஷ்மம் எது அப்படின்னா ரூப தன்மாத்திரை, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. வாயவியசிய ஸ்பர்ஷ தன்மாத்திரம், வாயுவோட சூக்ஷ்மம் ஸ்பர்ஷ தன்மாத்திரை, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆகாஷஸ்ய சப்த தன்மாத்திரம், ஆகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தம் தான் தன்மாத்திரை, அந்த சப்தமும் கண்ணுக்கு தெரியாது. இப்ப நம்ம எங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப லோ லெவல்ல ஸ்தூலத்துலதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற தேஷாம் அகங்காரம். இந்த சூக்ஷ்ம பூத்தங்களுக்கு காரணம் எது? அகங்கார தத்துவம், இல்லைன்னா மனஸ்தத்துவம்னு சொல்லலாம். சில இடத்துல மனஸ்தத்துவம்னு சொல்லும், சில இடத்துல அகங்கார தத்துவம்னு சொல்லும், 2 ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அந்த அகங்கார தத்துவத்துக்கும் எது காரணம் அப்படின்னா அஸ்யாபி லிங்க மாத்திரம். அதுக்கு காரணம் எதுனா லிங்கம்னு பேரு. லிங்கம்னா என்ன சொல்லியிருக்கேன்? மகத்தத்துவம், புத்தி தத்துவம், இல்லைன்னா பிராண தத்துவம். இந்த 3 ஒண்ணு. மனசு அகங்காரம்ன்றது ஒண்ணு, அதுக்கு காரணம் எது? லிங்கம்னு சொல்லலாம், இல்லைன்னா வாயுன்னு பிராணவாயு பிராணன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா என்னது மகத்தத்துவம்னு சொல்லலாம், ஹிரண்யகர்பர்னு பேர் சொல்லலாம். இத்தனை பேர் இருக்கு. லிங்கம் நம்ம சொல்லிருக்கோம்ல, சிவலிங்கம். எது இருந்தா எது இருக்கும்? நான் கேனோபனிஷத்து இது பிரஷ்னோபனிஷத்து சொல்லியிருக்கேன். பிராணன் போயிட்டு இருக்கு, ஆள் இருக்கார், கான்சியஸ்னஸ் தான் சிவம். இந்த கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பிராணன் இருக்கான்னு பார்க்கறோம்.
அப்ப அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா லிங்கம்னு பேர். பிராணனுக்கு பேர் தான் லிங்கம். சிவலிங்கம் இருக்குல்ல, நம்ம யாரை கும்பிடுறோம்? சுவாமி சிவலிங்கத்தை, சிவனை கும்பிடுறோம். சிவன்னா யாரு? கான்சியஸ்னஸ். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம். அவர் இருக்காருன்றதுக்கு ஒரு அடையாளம் வேணுமா? அந்த அடையாளம் தான் நம்ம வச்சிருக்கிற சிவலிங்கம். நம்ம சரீரத்துல சிவலிங்கம் இது பிராணன். கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அப்ப லிங்கம்ன்றதுக்கு அர்த்தம் பிராணன். அப்ப அந்த பிராணனை காட்டிலும் பெருசு எது அப்படின்னா லிங்க மாத்திரம் சூக்ஷ்ம விஷயம். அதுக்கப்புறம் அதை காட்டிலும் லிங்க மாத்திரசிய அபி, லிங்கத்தை காட்டிலும் மேலானது எது அப்படின்னா அலிங்கம் சூக்ஷ்ம விஷயம். அலிங்கம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு அலிங்கம்ன்றதுக்கு அர்த்தம் லிங்கம் இல்லாதது. எங்க இருக்கிறது? தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல ஒன்றும் தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அங்க ஏதாவது இருந்துச்சா? அப்படின்னா ஒரு அடையாளமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை அந்த இடத்துல. அப்ப என்ன அர்த்தம்? டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, மேட்டர் இல்லை. அதனால அதுக்கு என்ன பேரு? அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேரு. அலிங்கம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவ்யாக்கிருதம், வெளிப்படாத தத்துவம். பெரிய பிளாக் ஹோல். நம்ம டெய்லி தூங்குறோமே, அந்த டெய்லி தூக்கம் என்னது அப்படின்னா சின்ன பிளாக் ஹோல். டெய்லி போய் சின்ன பிளாக் ஹோல்ல போய் என்ன பண்றோம்? விழுந்துடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஹோல் வழியா டெய்லி வேக்கப் ஆயிடும். ஒரு எண்டில் உள்ள போய் ஒரு எண்டில் வெளியில வந்துடுறோம். அப்போ பிளாக் ஹோல்ல போய் டெய்லி வேக்கப் ஆகும்போது ஒயிட் ஹோல்ல வெளியில வந்துடும். இதே மாதிரி இந்த மொத்த கிரியேஷனும் ஒரு பிளாக் ஹோல்ல போய் லயமாகும். அந்த பிளாக் ஹோல் தான் மூலப்பிரகிருதி அப்படின்னு பேர். அதுதான் இருக்கிறதுல சூக்ஷ்ம விஷயா நச்ச லிங்காத் பரம் சூக்ஷ்மம் அஸ்தி. ஆச்சரிய ரொம்ப தெளிவா சொல்ற. அலிங்கத்தை காட்டிலும் அலிங்காத் நச்ச சூக்ஷ்மம் அஸ்தி, அலிங்கத்தை காட்டிலும் சூக்ஷ்மம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்போ சூக்ஷ்மத்திலேயே லாஸ்ட் சூக்ஷ்மம் அலிங்கம் சொல்லக்கூடிய பிரகிருதி, மூல பிரகிருதி தான் சொல்லியாச்சு. இப்போ லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு கேலக்சியவே வந்து சுவாகா பண்ற பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நெட்டை போட்டு கூகுள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, லேட்டஸ்ட் பிளாக் ஹோல்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 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 இதையே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் ஒரு மில்கி வே இருக்குல்ல, அந்த ஒரு மில்கி வே சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அது எத்தனை லட்சம் கிரகங்கள் இருக்கும். அதையே சுவாகா பண்றது. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளார பக்கத்துல இருக்கிறது சுவாகா ஆயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுன்னு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. அப்போ டெலஸ்கோப்ல இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சூரிய குடும்பங்கள் எத்தனை சூரிய குடும்பங்கள்னு தெரியாது, எல்லாத்தையும் சுவாகா பண்றது. அப்ப என்ன அர்த்தம்? அவாந்தர பிரளயம்னு சொல்லுவோம். நித்திய பிரளயம் சின்ன பிளாக் ஹோல். அவாந்தர பிரளயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரளயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நிறைய பிரளயங்கள் வரும், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகா பிரளயம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மகா பிரளயம் எங்க நடக்குது அப்படின்னா மூலப்பிரகிருதியில நடக்குது. அப்ப புது பிரம்மா வருவார். அடுத்து புது பிரம்மா வந்து நிறைய கிரியேஷன் படைப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 864 கோடி வருஷம் ஒரு பகல். 864 கோடி வருஷங்கள் ஒரு பகல். அப்ப பகல் பொழுதுல அவர் என்ன பண்ணுவார்? கிரியேஷன் பண்ணுவார். ராத்திரியில என்ன ஆயிடும்? சுவாகா ஆயிடும். அப்ப சுவாகா பண்றதெல்லாம் அவரோட ஒவ்வொரு நாளும் சுவாகா ஆகிறதுக்கு பேரு அவாந்தர பிரளயம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குற மாதிரி அவரும் தூங்குவார் ராத்திரியில். அப்புறம் கிரியேஷன். அவரோட 100 வருஷம் ஆச்சு அப்படின்னா என்னாகும்? மகா பிரளயம் வந்துடும். அது எங்க போய் முடியும்? வெறும் பிரளயமா இருக்கும். ஒன்றும் டைம் ஸ்பேஸ் மேட்டர் இல்லாத ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். அதுதான் எண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது அப்போ உடனே பூர்வபக்ஷி கேட்கறான். யாரு? நம்ம சிஷ்யன் கேட்கறான். நனு அஸ்தி புருஷக சூக்ஷ்ம இதி. கட்டோபனிஷத்து மந்திரத்துல சொல்லியிருக்கு அக்ஷராத் பரத்தப்பரகன்னு சொல்லியிருக்கு. அந்த அலிங்கம் சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியை காட்டிலும் மேலானது புருஷன். அதே மாதிரி பகவத்கீதையில 3:42, 41 சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மூலப்பிரகிருதியை காட்டிலும் மேலானவன் சூக்ஷ்மமானவன் புருஷன், ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சிஷ்யன் படிச்சதை வச்சு கேட்கிறான். புருஷக சூக்ஷ்ம இதி, புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மமா இருக்கானே அப்படின்னா சத்தியம். ஆச்சாரியர் சொல்றார், கரெக்டா சொன்னப்பா, நல்லா சொல்ற. ஆனா யதா லிங்காத் பரம் அலிங்கஸ்ய சூக்ஷ்மம் நச்சேவம் புருஷஸ்ய. நம்ம ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்மம், அதை காட்டிலும் சூக்ஷ்மம், அதை காட்டிலும் சூக்ஷ்மம் அப்படின்னு
இந்த கேட்டகரியில போறமே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்துல பண்றோம். சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மம்னு திருஷ்யத்தை தான் நம்ம என்ன பண்றோம், கேட்டகரைஸ் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் யாரு, ஆத்மான்றது யாரு, ஆத்மா வந்து திரஷ்டா. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் ஆப்ஜெக்டா ஆக மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே திரஷ்டா திருஷ்யமாக ஆவதில்லை. அப்ப நம்ம வந்து இப்ப கேட்டகரைஸ் பண்றதெல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்கோம், சூக்ஷ்மத்தை காட்டிலும் பரம் சூக்ஷ்மம் அப்படின்னு அலிங்கம் வரைக்கும் வந்திருக்குமே. சூக்ஷ்மத்தன்மையில நச்சஏவம் புருஷஸ், அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா புருஷரை சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்ங்க, கிந்து ஆனால் லிங்கஸ்ய அன்வயி காரணம் புருஷோ, லிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்வயி காரணம். அன்வயி காரணம்னா அலிங்கத்துக்கு, லிங்கஸ்ய அன்வயி காரணம் புருஷோ ந பவதி ஹேத்துஸ்து பவதி. இது அப்போ லிங்கம் எது, பிராணன். அங்கிறது ஆரம்பிக்குது மகத்தத்துவம். இந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்வயி காரணம். அன்வயி காரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதுக்கு பக்கத்துல எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன காரணம், நிமித்த காரணம். ஒரு கிரியேஷன் உண்டாகுது. என்ன உண்டாகுது, ஒரு பானையை பண்றான். யாரு, ஒரு குலாலன். ஒரு குலாலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பானையை பண்றான். மெட்டீரியல் காசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டீரியல் காசு மண். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன வேணும், ஒரு கழுதை, இல்லைன்னா ஒரு டாடா ஏஸ். இப்போ இருக்கு டாடா ஏஸ்ல மண்ணை கொண்டு வரலாம். முன்னாடி காலத்துல கழுதையில கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மண் பானை பண்றதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாத்தையும் மண்ணை பிண்டமாக்கி ஒரு சக்கரம் கண்டிப்பா இருக்கணும். சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்துறதுக்கு ஒரு குச்சி வேணும். இப்பெல்லாம் குச்சியில மோட்டார் போட்டுடுறாங்க. இப்பெல்லாம் சக்கரத்தை சுத்துறதுக்கு ஒரு மோட்டார் வச்சிருக்காங்க, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப். அந்த சக்கரம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் சக்கரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வேணும், அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நூல் வேணும், நல்ல த்ரெட்டு, ஸ்ட்ராங்கான த்ரெட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இத்தனை மெட்டீரியல் இருந்தா தான் பானை வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்ப மெட்டீரியல் காஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அநேகங்கள் இருக்கலாம். ஆனாலும் பானை பண்ண முடியுமா உங்களுக்கு? இங்க ஸ்பர்ஷான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு திருவண்ணாமலையில். யாராவது வந்தாங்கன்னா, என்னோட தெரிஞ்சவங்க பக்கத்துல யாராவது வந்தா தங்குவாங்க போய். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வச்சிருக்கான் மண்பானை பண்றதுக்குன்னு ஒரு இது. நானும் எப்போவாவது போகும்போதெல்லாம் மண்பானை பண்றது எனக்கு ரொம்ப பிரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ண தெரியாது. பண்றது பிரியம், ஆனா பண்ண தெரியாது. நானும் ஒவ்வொரு முறையும் போய் மண்ணை தூக்கி வச்சு தண்ணியை ஊற்றி கையில பிடிச்சா கடற்கடலுக்கு இப்படியே போகுங்க. அது அது வந்து வரவே வராது. அப்போ நமக்கு எல்லா மெட்டீரியலும் இருந்தாலும் கூட அந்த பானை பண்றதுக்கான ஒரு இன்டெலெக்சுவல் காசு இருக்காது. யாரு, குலாலன் இருக்கணும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் காசு எது அப்படின்னா, இந்த உலகத்துக்கான கிரியேஷன்ல ரெண்டு இருக்கு. மெட்டீரியல் காசு வந்து மூல பிரகிருதி. மெட்டீரியல் காசு எது, மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா. அதுக்கான நிமித்த காரணம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதிக்கு பேர் உபாதான காரணம்னு பேரு மெட்டீரியல் காசுக்கு. நிமித்த காரணம் யாரு, குலாலன் மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் காசு இருக்கணும். அந்த இன்டெலெக்சுவல் காசு இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் அர்த்தம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு புரியுது. இப்ப என்கிட்ட நிறைய ஐட்டம்லாம் இருக்கும், யாராவது கொண்டு வருவாங்க, எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. இதே ஸ்திரீகளா இருந்தீங்கன்னா நிறைய ஐட்டம் பண்ணி நிறைய கொடுத்துரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாத எல்லா வஸ்துக்களும் அப்படி அப்படியே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், மெட்டீரியல் இருந்தா மட்டும் பத்தாது சார், புத்தி இருக்கணும். புத்தி இருந்தாதான் கிரியேஷன் நடக்கும். அப்போ இந்த புத்தி எங்க இருக்கு அப்படின்னா, இருக்கிறது லோக்கத்துல ஒரே ஒண்ணுதான் கான்சியஸ்னஸ். நல்லா புரிஞ்சுங்க, ஆத்மா மட்டும்தான் கான்சியஸ்னஸ், மீதி இருக்கிறது எல்லாம் ஜடம், மாயையோடது. அப்போ இந்த இன்டெலெக்சுவல் காசு எங்கெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மெட்டீரியல் காசுக்கும் பின்னாடியும் இந்த இன்டெலெக்சுவல் காஸ் அன்வயீகாரம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு, ஒரு மண்ணை கொண்டு வரும் போது, ஒரு பானை பண்றதுக்கு மண்ணை கொண்டு வரும் போது அந்த குலாலனுக்கு தெரியும் இந்த மண்ணு தான் பானை பண்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு செலக்ட் பண்ண தெரியுமா? நமக்குலாம் மண்பானைக்கு எந்த மண்ணு சூட்டபிளா இருக்குன்னு தெரியவே தெரியாது. நிறைய வெரைட்டி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணை செலக்ட் பண்ணும் போதும் அந்த மண்ணை செலக்ட் பண்றதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, இந்த குலாலன் அப்படின்ற இன்டெலெக்சுவல் காஸ் இருக்கு, நிமித்த காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அந்த மண்ணுல குலைக்கணும், கொண்டு வந்து அதை பிண்டமா மாற்றணும்.
அப்ப பிண்டமா மாத்துறதுக்கும் பின்னாடி யாரு இருக்கா? அந்த இன்டெலெக்சுவல் காசு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கபாலம் சொல்லுவாங்க. பாதி ஆஃப் பானை ஆக்குவாங்க. நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க நேச்சுரலா பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டியோட வீடியோ ஒன்று இருக்கு. அந்த பாட்டி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் இதை வச்சுக்கிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்கும். தட்டி 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 கிரியேட் பண்றது. பாதி பானை தயார் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த பாதி பானை தயார் பண்ணி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணாங்கன்னா ஒரு ஃபுல் பானை வந்துடும். அந்த பாதி பானைக்கு என்ன பேருனா கபாலம்னு பேர். அதை பண்றதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் காசு வேணும். அந்த அம்மா பண்றதை பார்த்தாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஸ்டிக் சின்ன பேட் மாதிரி வச்சிருப்பாங்க கையில. அதை வச்சு அந்த பானையை பிண்டத்தை தட்டி 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 ஒரு ஷேப்பு கொண்டு வருவாங்க. அப்ப யார் இருக்கா? மண் பானையே தன்னால கபாலம் ஆகாது. பின்னாடி யார் இருக்கா? ஒரு இன்டெலெக்சுவல் காசு இருக்கு. அதுக்கப்புறம் 2 கபாலத்தை தயார் பண்ணி அதை வந்து இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், சேர்க்கணும். அதுக்கும் ஒரு இன்டெலெக்சுவல் காசு. போதுமா? தண்ணி வச்சா என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணணும். நல்ல சூளையில வச்சு பேக்கிங் பண்ணி அதை எடுத்ததுக்கு பிறகுதான் என்ன ஆகும்? பானை. அப்ப இது ஓகே அப்படின்னு தட்டி பார்த்து அதோட கலரையும் அதை தட்டி பார்த்து இது ஓகே அப்படின்னு குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கு பின்னாடியும் ஒரு இன்டெலெக்சுவல் காசு. அப்போ கிரியேஷனோட எல்லா இடத்துலையும் தொடர்ந்து இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிரியேஷனுக்கும் பின்னாடியும் இந்த நிமித்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஆயிடுச்சா? அதே மாதிரிதான் அதுக்கு பேர் என்ன பேருனா அன்வயி காரணம்னு பேர். அன்வயி காரணம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் இருக்கிற ஒரு இன்டெலெக்சுவல் காஸ், நிமித்த காரணம் அப்படின்னு பேர். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா அப்படின்னா புருஷோ. அந்த யார் இருக்கா? நான் தான். நான் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பார்த்தாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம். என்ன காரணம்னா, என்ன பெரிய புத்திசாலி, கிரியேஷன் அதுவா நடந்துருமா? ஏன் ஒரு தோசை இட்லியே அதுவா நடக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன ஆஃப்டரால் ஒரு சின்ன விஷயம் கூட எதுவுமே தன்னால நடக்கவே இல்லை. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டெலெக்சுவல் காசு ஒன்று இருக்கணும். இன்டெலெக்சுவல் காசு இல்லாம இந்த உலகத்துல ஒன்றும் நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளோ பெரிய கிரியேஷன் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது எதேச்சையா நடந்துச்சு அப்படின்னா, எதேச்சைக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிரகிருதி, நேச்சர். நம்ம நேச்சர் சொல்றோமே, அதுக்கு பேர் பிரகிருதின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அந்த பிரகிருதி எதா இருந்தாலும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்றவன் ஒரு இன்டெலெக்சுவல் காசு இருக்கணும், நிமித்த காரணம் இருக்கணும். அவன் வந்து பாத்தீங்கன்னா காரியமாகிறது. அவன் எந்த காலத்திலையும் மெட்டீரியல் காசு அவன் இல்லை. அவன் வந்து எப்பவுமே நிமித்த காரணம் தான். அதனால நேபவத்தி ஹேத்துஸ்து பவதி. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் காசாக அவன் ஆவதில்லை. இது மெட்டீரியல் காசு அவன் ஆகிறது. அவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்டெலெக்சுவல் காசா இருக்கான். அப்ப ஆனா சொல்லுங்க. அந்த தொடர்ந்த காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உபாதான காரணம். இல்ல தொடர்ந்துனா காரியமெல்லாம் உபாதான காரணம். அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கேன் நானு? கிடையாது. புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உபாதான. அதை இப்ப நான் சொல்லி முடிக்கும் போது அதான் சொன்னேன். நீங்க கேட்கும் போதே நான் சொல்லிட்டேன். அவன் உபாதான காரணம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? தொடர்ந்த காரணம் எது? பின்னாடி காரியத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற இன்டெலெக்சுவல் காசு. நம்ம நிமித்த காரணம், தொடர்ந்த காரணம், நிமித்த காரணம். அது வந்து அந்த தொடர்ந்த காரணமா இருக்கிற புருஷன் உபாதான காரணமா என்னைக்குமே ஆக மாட்டான். உபாதான காரணம் இல்லவே இல்லை. இன்டெலெக்சுவல் காசை வந்து தனியா பிரிச்சுக்குங்க, அதே மாதிரி மெட்டீரியல் காசை தனியா பிரிச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மெட்டீரியல் காசுக்கு பின்னாடியும் ஒரு என்ன இருக்கு? ஒரு நிமித்த காரணம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு அத்தக ஆகையினால் அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மெட்டீரியல் காசுக்குள்ளதான் சூக்ஷ்மம் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். புருஷனை பத்தின விசாரம் இங்க வந்து வரல. புருஷன் இந்த காரிய காரணங்களுக்கு வேறானவன். நிமித்தம்ன்றது காரண காரியத்துக்கு வேறானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வெறும் திரஷ்டா, வெறும் பார்ப்பவன் மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அத்தக ஆகையினால் பிரதானே சௌக்ஷ்மியம். பிரதானத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா
சூக்ஷ்மத்தன்மை, சூக்ஷ்மத்தன்மையானது நிரதிசயம் வியாக்கியாதம். அப்ப சூக்ஷ்மம்னு இந்த லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில எங்க போய் முடிக்கும் அப்படின்னா இந்த மூலப்பிரகிருதி பிரதானம். அந்த மூலப்பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரதானம் தான் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் அப்படின்னு புரிஞ்சு. அதற்கு வேறானவன் நான். அடிச்சா. இதுக்கப்புறம் 46வது சூத்திரம். இப்போ எப்பவுமே இந்த புக்கு எழுதினாலும் கூட ஒரு ஆச்சாரியர் சொல்றதை பார்த்து நீங்க கேட்டு அதுக்கு மேல ரீரைட் பண்ணிக்கணும். என்னதான் புஸ்தகம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதுக்கு குருநாதர், அப்போ எதுக்கு ஆச்சாரியர்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சித்தபாரி போனீங்கன்னா சின்மயானந்த சுவாமியோட இது ஒன்று இருக்குது, சமாதி அங்கே தான் இருக்குது ஹிமாச்சலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு பெரிய பேனர் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாரின் லேடி சின்மயானந்தா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டிச்சோரில் உட்காந்துருக்காங்க, பெஞ்ச் மாதிரி ஒரு இதில். அந்த ஃபாரின் லேடி கேட்குறாங்க, எல்லாம் புக்கில் இருக்குல்ல, எல்லாம் புக்கில் இருக்கு, அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவையா? புரிச்சு பாருங்க, எல்லாம் புக்கில் இருக்கு, குரு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டேன். பேசவே இல்லை. இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகத்துக்கு எப்படி கேட்க வேண்டியதுன்னு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். குரு தேவையா தேவையில்லையா அப்படின்றத ஏன்ட்ட ஏன் கேட்குறேன்? புஸ்தகத்திட்ட போய் கேட்க வேண்டியது என்ன? சொல்லுமா புஸ்தகம்? அப்போ சொல்றதுக்கு ஒரு யாராவது ஒரு ஆச்சாரியார் எதற்க இருக்கணும். வெறும் ஜடம் வந்து எப்பவுமே அறிவை கொடுக்காது. நமக்கு ஒரு டூல் மட்டும்தான் அந்த புஸ்தகம், இந்த பிடிஎஃப்லாம் நான் அனுப்புகிறேன். இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூல். இப்போ என்னுடைய சப்தம் இந்த சைத்தன்யமாக இருந்து உள்ள புரிதலோடு இருந்து வருது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு லைட் ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு லீட் பண்ணும். சப்தங்களை வச்சுட்டு நீங்கள் கமெண்ட்ரி எடுத்து பாருங்கள். யூடியூப் இதில் வந்து கூகுள் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ரி வச்சுருக்கேன். எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா தலையை பிச்சுக்கிட்டு முச்சந்தியில் நிற்பீங்க நீங்கள் பைத்தியமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா யோக பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம். இப்போ ஏன் பின்னாடியே போனீங்கன்னா பதமாக போனீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக. ஒரு ஆச்சாரியார் தேவை. அதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 46வது சூத்திரம் ஆரம்பிக்குது. தாயேவ சபீஜக சமாதிஹி, தாயேவ சபீஜக சமாதிஹி, தாயேவ சபீஜக சமாதிஹி. தாஹாயேவ, தாயேவன்றதுக்கு அர்த்தம் தாஹாயேவ, இவைகளே, அவைகளே. அவைகள்னா இதுவரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். இதை முன்னாடி ஸ்லோகங்களில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சானந்தம், அதுக்கப்புறம் சாஸ்மிதா. இந்த எல்லாம் மொத்தம் எத்தனை சமாதி பார்த்துருக்கோம்? 6 சமாதி. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, மொத்தம் 6 சமாதி. இந்த 6 சமாதியையும் 3ஆ பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? முதல் 4 வந்து கிராகிய சமாபத்தி, அதுக்கப்புறம் ஆனந்த சமாதியை தூக்கி கிரகண சமாபத்தின்னு சொல்லுவோம், அப்புறம் சாஸ்மிதாவை தூக்கி கிரகீத்ரு சமாபத்தி அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். 6 அதுக்கப்புறம் 3ஆ பிரிக்கலாம். இப்படி தான் கேட்டகரி பண்ணியிருக்கோம். தாகா அப்படின்னா அவைகளே, இந்த 6 சமாதிகளே. என்னன்னு கேட்டிங்கன்னா தாயேவ, இந்த 6 சமாதிகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா சபீஜ சமாதி. சபீஜ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எதை அடைஞ்சாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? பீஜத்தோடு கூடியது. பீஜத்தோடு என்ன அர்த்தம்? பீஜம்னா விதை, விதைனா என்ன அர்த்தம்? திரும்ப ரீபர்த்தை கொடுக்கக்கூடியவைகள். இதுல எதை அடைஞ்சாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் சம்பவிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இதுல ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் ஆயிட்டாங்க, வாக் சித்தி கிடைச்சிடும். முதல்ல எதையாவது ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு ஜபத்தையோ மந்திர ஜபத்தையோ எதையா பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நின்றுவோம். என்னோட சிஷியர் ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்த புருஷன் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டார், வரவன் போனவனுக்குலாம் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பொன் குழந்தை பிறக்கும், நீ எம்எல்ஏ ஆகிடுவேன், நீ எம்பி ஆகிடுவேன் அப்படின்னு வாக் சித்தர் ஆகிட்டார். இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கியா? இப்போதான் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனே வந்திருக்கு, மைல் ஸ்டோன்லேயே நின்றுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பீஜத்தை உடையது. இந்த அகங்காரத்துல சமாதி பண்ற வரைக்கும், சாஸ்மிதா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சமாதிகளும்
பீஜத்தோடு கூடியது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரீபர்த்தை கொடுக்கக்கூடியவை. புனராவர்த்தினோ பவந்தி, கீதால 8th சாப்டர்ல சொல்ல போறேன். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புனராவர்த்தினோ அப்படின்னா திரும்ப இந்த லோகத்துக்கு நம்மளை கொண்டுட்டு வந்துடும், அல்டிமேட் இல்லை. ஆனால் லைஃப் டைம் என்ன இருக்கும்? நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். பூத்தங்கள் அலயமான என்ன, இந்திரியங்கள் அலயமான 10 மன்வந்தரம், 100 மன்வந்தரம், 1000 மன்வந்தரம், 10,000 மன்வந்தரம், 1,00,000 மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கலாம், ஆனால் திரும்ப ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன் ஜென்மம் எடுக்க வேண்டும். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா சபீஜ சமாதிகள், சவிகல்ப சமாதிகள். சவிகல்ப சமாதி இல்லைன்னா சபீஜ சமாதி. சொல்லுங்கம்மா. இல்ல நான் மன்வந்த அதான் சொல்றேன், தத்துவத்துல லயமாகிறீங்க. தத்துவத்துல லயமானீங்கன்னா அதோட லைஃப் டைம் இவ்வளவு கொடுக்கும். தத்துவத்துல என்னது? நீங்க தூக்கத்துல எப்படி இருக்கீங்க? டீப் ஸ்லீப்ல தானே இருக்கீங்க. இது மாதிரி ஆயிடுது. இப்ப நீங்க தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தூங்கிட்டு வெளில வந்துடுறீங்க, 3 மணி நேரம் தூங்கிட்டு வெளில வந்துடுறீங்க, வேக்கப் ஆயிடுறீங்க, தெரியுது. அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற 2 மணி நேரம் என்ன ஆனீங்க, எங்க இருக்கீங்க, ஒண்ணுமே தெரியாது இல்ல. அது மாதிரி. அதனால இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா, ஆனா திரும்ப எப்படி வேக்கப் ஆகும்போது எப்படி வந்தீங்க? டெய்லி 2 மணி நேரம் எப்படி போனீங்களோ அதே வாசனைகள், அதே சம்ஸ்காரம் எல்லாத்தோட தானே வேக்கப் ஆகுறீங்க. அப்ப நடுவுல 2 மணி நேரம் ஆப்சென்ட், நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டீங்க, இல்ல காண போயிட்டீங்க. இதுதான் சமாதி. அப்ப இது எல்லாம் சபீஜ சமாதிகள் என்று சொல்லப்படுகின்றன. சவிகல்ப சமாதிகள் எல்லாமே சபீஜ சமாதிகள். கீதால வந்து புனராவர்த்தினோ பவந்தி அப்படின்னு அந்த வார்த்தையவே அப்படியே 8வது சாப்டர்ல பயன்படுத்துறார். இது எல்லாம் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு உங்களை கொண்டு வந்து விடும். ஆயிடுச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சதஸ்ரஹா, சதஸ்ரஹா தாஹா அவைகள். இந்த 4ன்னு இங்க போட்டிருக்கு. நம்ம இது வரைக்கும் 4 தான் பார்த்துருக்கோம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா சமாபத்தையோ, சமாதிக்கு இன்னொரு பேரு சமாபத்தி. அந்த சமாபத்திகள் பகிர்வஸ்து பீஜா. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகிர்வஸ்து பீஜா. பகிர்வஸ்துனா கிருஷ்ண விக்கிரகம், அதை வச்சுக்கிட்டு சூக்ஷ்மம். அப்ப அதே கிருஷ்ண விக்கிரகத்தை மனசுல அதை வச்சுக்கிட்டு சூக்ஷ்மம். வெளியில 2, உள்ள 2. ஆனாலும் 4த்துக்குமே என்னது? கிராகிய சமாபத்தின்னு பேர் வச்சிருக்கோமா? ஆப்ஜெக்ட விஷயமா வச்சவைகள். அவைகள் எல்லாமே என்னன்னு கேட்டா பகிர்வஸ்து பீஜா. வெளியில இருக்கக்கூடிய பீஜங்களா இருக்கு, நாம ரூபங்களோடு கூடியதா இருக்கு. இது சமாதிர் அபி சபீஜ. வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஜத்தோடு கூடியது. அதனால அதில் நடக்கக்கூடிய சமாதியும் கூட பீஜத்தோடு கூடியதாகவே இருக்கும். பீஜத்தோட கூடி, அது காரணத்தோடு கூடி இருக்கிறத நீங்க சமாதி பண்ணீங்கன்னா அதுவும் உங்களை காரணத்தோடு கூடிய சமாதியில தான் கொண்டு போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சபீஜ சமாதிகள்னு பேரு. தத்திர ஸ்தூலோ அர்த்தி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல அர்த்தத்துல கிருஷ்ண விக்கிரகம் ஸ்தூலம். அந்த கிருஷ்ண விக்கிரகத்துல என்ன சமாதி நடந்தா என்ன பேர் சொல்றோம்? சவிதர்க்கா, சவிதர்க்கோ. அதே நேரத்துல நிர்விதர்க்கா, அந்த ஸ்தூலத்தை பிடிச்சு அதோட தன்மாத்திரைக்கு போன அப்படின்னா நிர்விதர்க்கம். அதுக்கப்புறம் சூக்ஷ்மே அர்த்தே, அதையே மனசுக்குள்ளார கொண்டு வந்து மனசுல தெரிகிற கிருஷ்ண விக்கிரகத்துல சமாதி பண்ண அப்படின்னா சவிச்சாரோ. அதே அந்த ஸ்தூல மனசுல தெரிகிற கிருஷ்ண விக்கிரகத்தையும் விட்டுட்டு குணத்துல போன அப்படின்னா, கிருஷ்ணரோட குணத்துல போய் சமாதி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நிர்விச்சாரா அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? பாவ சமாதி சொல்லியிருக்கோம். பாவ சமாதி ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நிர்விச்சாரத்துக்கு இன்னொரு பேரு பாவ சமாதி. அப்ப 4 விஷயங்கள் இருக்கு. அப்ப 4 விஷயங்களும் இது சதுர்தா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாவ சமாதி அடைஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? ஏ பகவான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுவிட்டல, ஒரு இது ஒன்று போட்டிருந்தோம்ல. அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் மேல ரொம்ப பிரீத்தி, நிறைய பேருக்கு கிருஷ்ணர் மேல பிரீத்தி. அப்ப கிருஷ்ண விக்கிரகம்ன்ற ஒரு நாம ரூபத்தை வச்சுக்கிட்டு தான்
நிர்விச்சாரம் சொல்லக்கூடிய குணத்தியானம் சொல்லக்கூடிய சமாதி அடையும், பாவ சமாதி. அப்ப பாவ சமாதியில வந்து பாத்தீங்கன்னா போகும்போது பாவம்னா என்ன சுவாமி, நேற்று வித்யா பிரசாத் கேட்டார், பாவம்னு சொல்றீங்களா சுவாமி, பாவம்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, பெருங்காயத்தை வந்து டப்பால வச்சிருந்தீங்கன்னா தெரியுமா, கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, கண்ணுக்கு தெரியுது, பெருங்காயம் இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த பெருங்காயத்தை எடுத்து வெளில போட்டீங்கன்னா என்ன இருக்கும்? ஸ்மெல் மட்டும் இருக்குமா? பெருங்காயத்தோட ஸ்மெல் மட்டும் இருக்கா? அப்போ பெருங்காயத்தோட பாவம் அங்க இருக்குன்னு அர்த்தம். பாவம்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம்ன்றதுக்கு அர்த்தம் பாவம்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியல, பெருங்காயம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அதோட தன்மை இருக்கு, சூக்ஷ்ம தன்மை இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் கிருஷ்ண விக்கிரகத்தை, கிருஷ்ணரோட லீலையை நினைச்சுக்கிட்டே இருக்கு, கிருஷ்ணரை நினைச்சு 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 அவன் பண்ண லீலைகள்லாம். காலையில் ஒரு போட்டோ பார்த்தேன், அற்புதமான கிருஷ்ணரோட போட்டோ அப்படியே மனசுலயே நிற்குது. அப்படியே பார்த்து 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 யசோதாவும் கிருஷ்ணரும் பண்ண லீலைகள்லாம் நினைச்சு 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 அந்த பாலகிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணானோ அப்படியே லயிச்சு 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 டும். ஒரு டைம்ல என்ன ஆயிடும்? கிருஷ்ணரோட நாமம் போயிடும், ரூபம் போயிடும், அவரோட சூக்ஷ்ம வஸ்து மட்டும் மிச்சம் இருக்கு. பெருங்காயத்தை எடுத்த பிறகு பெருங்காய ஸ்மெல் இருக்க மாதிரி கிருஷ்ணரோட அந்த குணம் மட்டும் மிச்சம் இருக்கும், பாவம்னு பேர். அதுலயே லயிச்சு போய் அதுக்கு பேரு பாவ சமாதி அப்படின்னு பேர். அதுதான் நிர்விச்சாரத்துல சம்பவிக்கிறது. அப்போ நிர்விச்சாரம் பண்றதுக்கும் யாரு வேணும்? எனக்கு கிருஷ்ணர்ன்ற ஒரு லீலா வேணும், கிருஷ்ணர் இருக்கணும், கிருஷ்ணரோட லீலையை பிடிச்சுக்கிட்டு நான் போறேன். அப்ப அதுக்கு பேர் தான் பாவ சமாதி அப்படின்னு எடுத்துக்கணும். இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தா, இது சதுர்தா உபசங்கியாத்தக. இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா 4 சமாதிகள், சபீஜ சமாதிகள் என்று வியாக்கியானம் செய்யப்பட்டது சமாதி ரீதி அப்படின்னு 46வது சூத்திரம் முடிஞ்சு. 47 வந்துருக்கு, முக்கியமான சூத்திரம் 47. நம்ம யாருக்காவது கோல்டு இருக்கணும் அப்படின்னா எங்க போகணும்? பாவ சமாதிக்கு போகணும். பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடைஞ்சது பாவ சமாதி. பாவ சமாதியோட ஸ்தானம் எது சுவாமி அப்படின்னா ஹிருதயம். பாவ சமாதிக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா குண்டலினி சக்தியில மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம் வரைக்கும் வந்துடும். ஆனா நிர்விச்சாரம் இல்லை. இந்த 3 சமாதியை அடைஞ்சவன் கீழே விழறதுக்கு வாய்ப்பு அதிகம். மூலாதாரத்துல சில சித்திகள் கிடைக்கும், சுவாதிஷ்டானத்துல சில சித்திகள் கிடைக்கும், மணிப்பூரகத்துக்கு வந்தா ஃபேமஸ் ஆயிடுவீங்க, போச்சு, பிரைட்டா இருப்பீங்க, எல்லாம் விட்டில் பூச்சி மாதிரி வந்து உழுவாங்க. அதெல்லாம் வந்துடக்கூடாது, அதுல கவனம் கொடுத்துடக்கூடாது. அப்ப அது மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? உங்க சாதனை கட்ட ஆயிடும். ஆனா இந்த 4வதா இருக்க பாருங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம். இந்த அநாகத சக்கரம்ன்றதுதான் பக்தி ஸ்தானம்னு பேர். பாவ சமாதிகள் எங்க உண்டாகும்னா அந்த ஹிருதயஸ்தானத்துலதான் பாவ சமாதிகள் உண்டாகுது. அப்ப நம்ம கோல் எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நிர்விச்சாரத்தை அடைகிற வரைக்கும் மெடிடேஷனை எவ்வித காரணத்து கொண்டும் மற்ற எது நடந்தாலும், நான் சொல்றேன், நிறைய பேர் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சுவாமி எனக்கு இப்படி ஆச்சு அப்படியாச்சு உதாசீனப்படுத்திக்கிட்டே இருங்க. எது நடந்தாலும் திருஷ்யம் 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 திருஷ்யம். கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு, சென்னையில் டொரண்டோவோ இல்லை வந்து சதாப்தியிலே ஏறி உட்காந்தாச்சு. போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது முதல்ல என்ன தெரியும்? இல்லை ஓப்பன் சதாப்தியில் விட்டுருங்க, நார்மல் ட்ரெயினில் செகண்ட் கிளாஸ் ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் உட்காருங்க. ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. என்ன இருக்கும்? அவுட்டரை போகிறது வரைக்கும் ஒரே பேட் ஸ்மெல். ஐயோ, சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் என்னடா நம்ம என்ன சிட்டியில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஒரே 2 பக்கமும் சாக்கடை போகும். மனுஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எங்கேயோ சோமாலியாவில் இருக்கிற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். ஒரே குடிசைகளாக இருக்கும், இண்டஸ்ட்ரி இருக்கும், ஒரே அழுக்கு, பொல்யூஷன் 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 எல்லாம் இருக்குமா? அதே மாதிரி தான் நமக்கு வந்து தியானத்தில் உட்கார்ந்தோன்னே ஒரே குப்பையாக வரும். நிறைய தாட்ஸ் தப்பு தப்பா நிறைய வரும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 கிலோமீட்டர் கடந்தோன்னே ஆந்திரா பார்டருக்குள்ளார என்ட்ரானோன்னு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமாக இருக்கும், பொல்யூஷன் இருக்காது. ட்ராவல் பண்ணும்போது பிளைன்ஸில் நிறைய பிளைன் ஏரியா, நிறைய மரங்கள், சவுக்கு மரம், அந்த மரம்லாம் நிறைய மரம் வரும். பக்கத்தில் தூரத்தில் வந்து கடல் தெரிய ஆரம்பித்தோம். ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கே அப்படின்னோம்.
இல்லை இல்லை, இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. இப்படியே போக 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 ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நெல்லூர் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா வண்டி ஒரே பசுமையாக இருக்கும். 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக வாரங்கள் பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா மெதுவாக ட்ரையாக இருக்கும். என்னன்னா அது இப்படி இருக்குது ஊர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் பலார்ஷா பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரே ஹில்ஸ் ஏரியாவாக இருக்கும். கல்லும் மண்ணும் வெறுப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மத்தியான நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மனசை பிச்சுக்கலாம் போல இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் போகும்போது நதிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். மத்திய பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பசுமையாக இருக்கும் நிறைய இடத்துல. அப்போ என்ன அர்த்தம்? மாறி 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 ட்ராவல் பண்ண 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 வித்தியாசமானது. அப்போ என்ன பண்ணணும்? எங்கேயாவது இட்லி வடைக்காக நின்றக்கூடாது, எங்கேயாவது ஆரஞ்சை பார்த்து இறங்கிடக்கூடாது, எங்கேயாவது ஹல்திராம்ஸோட ஸ்வீட்ஸை பார்த்து இறங்கிடக்கூடாது, எங்கேயும் மசாலாவை பார்த்து மயங்காம பாஸ் பாஸ் பாஸ்ன்னு எது வந்தாலும் உதாசீனப்படுத்திக்கிட்டே போகும். எது வரைக்கும்? நிர்விச்சாரம் வரைக்கும். ஏன்னா நிர்விச்சாரம் தான் சேஃபஸ்ட் பிளேஸ். இந்த ஹிருதயம் தான் ரொம்ப உத்தமமான இடம். சிதம்பரம், சித்தம்பலம் இதுதான். அப்போ அது வரைக்கும் போகணும். அதனால நிர்விச்சாரத்தை பத்தி முக்கியமான சூத்திரங்கள் வர ஆரம்பிக்குது. 47வது சூத்திரம் வந்து நிர்விச்சார வைஷாரத்யே அத்யாத்ம பிரசாதः. நிர்விச்சார வைஷாரத்யே அத்யாத்ம பிரசாதः. நிர்விச்சார வைஷாரத்யே அத்யாத்ம பிரசாதः. அற்புதமான சூத்திரம். நிர்விச்சாரம் அப்படின்னா பாவ சமாதி, குணத்தியானம் பண்ணி பண்ணி, அதான் விசுவலைஸ் பண்ணி பாருங்க நான் சொல்றது. நல்ல விசுவலைஸ் பண்ற சாமர்த்தியம் வந்துச்சுன்னா ஒரு கிருஷ்ணனோட சீரியலை போட்டு பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து லீலா பண்ணது எல்லாத்தையும் மனசை கண்ணை மூடிக்கிட்டு யோசிக்கிறது. இல்லைனா திருவிளையாடல் புராணம் ஏதாவது பார்த்து சிவபெருமான் எப்படிலாம் பண்ணார் அப்படின்னு யோசிக்கிறது. அப்படி சின்ன மனசுக்குள்ளார விசுவலைஸ் பண்ண 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 மனசு நல்லா லயமாகும். இது வந்து எப்படி ஆகணும்னு கேட்டிங்கன்னா வைஷாரத்தியத்தை அடையும். இந்த விசுவலைஸ் பண்ணி பண்ணி குணத்தியானம் பண்ணி 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 அது மெதுவாக மெச்சூரிட்டி ஆகும். அதில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆக, எப்படி சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கற்றுக்கும் போது கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் ஒத்த கையை விட்டுட்டு ஓட்டுறோம், அதுக்கப்புறம் ரெட்டை கையை விட்டுட்டு ஓட்டுறோம். சில பேர்லாம் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்கும். 80, 90, 100 கிலோமீட்டர். ஐயோ, நம்ம சிமி சச்சியோட அவர் அஜித் இருக்கார், அவங்க ஹஸ்பண்ட். ஐயோ, அவர் பார்த்தீங்கன்னா சகஜமாக ஓட்டிகிட்டு போகிறார். நம்ம அஜித் சாரும் ரொம்ப நல்லா ஓட்டுவார். ஐயோ, ஒவ்வொருத்தரும் ஓட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமா ஓட்டுறாங்கன்றீங்க. எனக்கு உள்ளுக்குள்ளார பகீர் என்னடா இவ்வளோ கிலோமீட்டர் போகுது, பேசிக்கிட்டே வரோம், நம்ம சர்வசாதாரணமாக ஓட்டுறாங்களே. ஐயோ, என்ன நிபுணத்தன்மை வேணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அஜித் சாரோட ஒய்ஃப் ஒரு நாள் வந்தாங்க, உஷாமான். ஐயோ, நாங்கள் சிதம்பரத்துக்கு போகிறோம், ஒரே ஒரு க்ஷணங்க ஒரு அம்மாங்க எங்களை சைக்கிளில் டும்முன்னு கிராஸ் பண்ணுது. நான் வண்டி போயிட்டுருக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் 80, 90 போயிட்டுருக்கு. ஒரு ஒரு சைக்கிளில் டம்னு ஒரு அம்மா கிராஸ் பண்ணுது. ஐயோ, முடிச்சிருக்கோம். சின்ன நிபுணத்துவம் தெரியுங்களா தேவை. ஒரு கார் டிரைவிங் நல்லா பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அலட்சியமாக பண்ணிட்டு போகிறாங்க அந்த அம்மா உஷா. அப்போ யோசிச்சு பார்த்தா ஐயோ, அப்போ எப்படி அது திடீர்னு ஒரு நாள்லேயே வந்துருக்கான்? யோசிச்சு பாரு. சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நிறைய ப்ராக்டிஸ், அபியாசம். இந்த அபியாசம் பண்ண 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 அந்த பர்ஃபெக்ஷன், ஒரு விஷயத்தில் நிபுணத்துவம். கண்ணை மூடிக்கிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போடுறதெல்லாம் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிபுணத்துவம் இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நிபுணத்துவம் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விச்சாரத்தை திரும்ப 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 அபியாசம் பண்ணுறது. இதுக்கு சிம்பிள் தான். ஏதாவது ஒரு சின்ன பிட்டை வந்து எடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விசுவலைஸ் பண்ண ஒரு யூடியூப்லேயோ ஏதோ ஒன்றுல திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்படியே மனசுக்குள்ளார திரும்ப என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. நான்லாம் ரொம்ப மனோராஜ்யம் நிறைய பண்ணுவேன் சின்ன வயசில். மோனோ ஆக்டிங் பண்ணுற ஆள் நான். அப்போ அதனால சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்திரியானால் என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு, மந்திரியானால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் பண்ணுற மனோராஜ்யம் இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா அந்த மனோராஜ்யத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். அப்போது மனோராஜ்யம் பண்ணுறதுன்றதுக்கு பார்த்தீங்களா, அது இதை வந்து நம்ம லௌக்கிகமாக பண்ணிங்கன்னா, என்னோட லவ்வரோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் மடையில் வந்து பறந்துக்கிட்டே ட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல எல்லாரும். சின்ன சின்ன வயசு அந்த டீனேஜ்லலாம் எவ்வளோ மனோராஜ்யம் போகும், விதவிதமான மனோராஜ்யம். அது லவ்வர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மனோராஜ்யம்.
இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா துக்கத்தை தான் கொடுத்துச்சு லௌகிகத்துல. இதையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர விஷயத்துல மனோராஜ்யம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க நிர்விச்சாரம். பாருங்க என்ன இது பாருங்க. நீங்க வைரமுத்து பாட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பாட்டையும் யோசிச்சு பார்ப்பேன். அடப்பாவி, இதெல்லாம் ஈஸ்வரன் மேல எழுதியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஈஸ்வரன் மேல எழுதிருக்க லவ்வர் மேல எழுதின பாட்டெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சேர்ந்து படிக்க முடியும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா சம்சாரம், அதையே ஈஸ்வரன் பக்கம் மாத்தினீங்கன்னா நிர்விச்சார சமாபத்தின்னு ஆயிடுது. இன்னும் அருமையா இருக்கும். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் மனோராஜ்யம் பண்ண முடியும். அந்த மனோராஜ்யத்தை ஈஸ்வர விஷயமா பண்ணி 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 நல்ல நிபுணத்தன்மை வந்துச்சுன்னா, நிபுணத்தன்மைக்கு பேர் தான் வைஷாரத்யம்னு பேர். விஷாரதா, அந்த விஷாரத்தன்மை தான் வைஷாரத்யம் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சார வைஷாரத்யே. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சாரத்தை அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி தத்ரூபமா நீங்க விஸ்வலைஸ் பண்ற மாதிரியே என்ன பண்றீங்க, கண்ணுக்கு முன்னாடி டிட்டோ டிட்டோ டிட்டோவா உங்களோட தேவத்தைய பாக்குற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த நிலையில என்ன உண்டாகும், அத்தியாத்ம பிரசாதக பவதி. அந்த அந்த நிலையில உங்களுக்கு அத்தியாத்ம பிரசாதம் உண்டாகும். அத்தியாத்ம பிரசாதம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 2-3 வெரைட்டி இருக்கு. அத்தியாத்ம பிரசாதம்ன்றது என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த தேவத்தைய பார்த்தீங்களோ அந்த தேவத்தைய நீங்க என்ன பண்ணிட்டீங்க, விசுவலைஸ் பண்ணி 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 தத்ரூபமாயிடும். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த நிர்விச்சார வைஷாரத்தியம் பண்ணி 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 காளி என்ன பண்ணிட்டாங்க, டும் திடீர்னு காளி முன்னாடி வந்துட்டாங்க. மீராபாய்க்கு கிருஷ்ணர் வெளில வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இஷ்ட தேவத்தையை நம்ம பண்ண 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 அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு எஸ் பாஸ் அப்படின்னு நம்ம தான் உயிர் கொடுத்தோம். அது உயிர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்துருச்சு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன சாமி நடக்கும் அப்படின்னா அத்தியாத்ம பிரசாதம் என்ன தெரியுங்களா, வசீகார வைராக்கியம் தான் பிரசாதம். பிரசாதம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டீங்கன்னா மனசாந்தி. எழுதிங்க, வைராக்கியம் வசீகார வைராக்கியம் தான் பிரசாதம். வசீகாரம்னா என்ன சொல்லியிருக்கேன்ல, இந்த லோக்கத்திலையும் பரலோக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களிலும் வைராக்கியம் எனக்கு வேணாம் போதும். மீராபாய்கிட்டையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி பெரியவங்கள்ட்ட எல்லா பக்த மகான்கள்ட்டையும் இந்த குணம் இருந்துச்சு. வெளியில எது கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸா போயிருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா அந்த ஈஸ்வர ரூபத்திலேயே பரம திருப்தி உண்டாயிரும். அந்த திருப்தி உண்டான மாத்திரத்தை மனசாந்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மனசாந்தி உண்டாகும். மனசாந்தியோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் மனசாந்தி. அதுக்கு காரணம் எது அப்படின்னா வைராக்கியம். அப்ப அத்தியாத்ம பிரசாதம்னாவே 2 அர்த்தம் எடுக்கணும், மனசாந்தி, அதுக்கு காரணமா இருக்கிற வசீகார வைராக்கியம். என்ன ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல 2:65 பக்கத்துல எழுதிக்கணும். அந்த அத்தியாத்ம பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சு நான் கோயிலுக்கு போறமே, கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரத்திய கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த குங்குமத்தையும் விபூதியும் எடுத்து பூசணும் மாத்திரத்துல உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்னம் உண்டாகுதா, மனசு சாந்தமாகுதா. ஒரு புளியோதரையை கொடுத்த மாத்திரத்துல வந்து வாங்கி உள்ள விட்டோன்னு ஆஹா என்ன அற்புதமா இருக்கார் பகவான், புளியோதரையா இருக்கார், ஆனந்தத்தை கொடுக்குறாரு. சக்கரை பொங்கல் எடுத்து வாயில போட்டோன்னு பரம திருப்தி வருது இல்ல, பரம திருப்தி வருது. ஏன் உங்க வீட்டுல பொங்கலை கிடைக்காதா? நீங்க நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்படி பொங்கலை போட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை போட்டு நல்லா போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட கோயில் பிரசாதத்துக்கு ஈக்குவலா வருமா சாமி? கொஞ்சோண்டு கிடைச்சா கூட கோயில் பிரசாதத்துல அவ்வளவு திருப்தி இருக்கு. நம்ம வீட்டுல வந்து ஒரு தட்டு ஃபுல்லா வச்சு சாப்பிட்டா கூட அந்த திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? ஆஃபர் பண்ற பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அது வரும்போது பரம திருப்தியை கொடுக்குதா? அதே மாதிரி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு அந்த நிர்விச்சாரத்தோட நிபுணத்தன்மையினால ஒரு அசாந்தி உண்டாகும். இந்த மொத்த லோகமும் எனக்கு வேணாம், யாரும் வேணாம், பகவான் போதும் அப்படின்னு அந்த பகவானோட நினைவிலேயே அப்படியே மனசு லயிச்சுது அப்படின்னா அதுக்கு பேரு அத்தியாத்ம பிரசாதம். பகவத்கீதா 2:65 பக்கத்துல போட்டு அந்த 65 சொல்லுது, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹா நிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசுஹு
புத்தி பரியவதிஷ்டதே. அற்புதமான ஸ்லோகம். பிரசாதம் மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா, பிரசாதம் எது? வைராகியம். அந்த வைராகியத்தினால உண்டாகக்கூடிய சாந்தி, இந்த ரெண்டும் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சர்வ துக்கானாம் ஹானிஹி பவதி. எல்லா துக்கங்களும் பாத்தீங்கன்னா போயிடும், நாசத்தை அடைஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்? புத்தி பாத்தீங்கன்னா பரியவதிஷ்டத்தை. உங்களுடைய புத்தி பாத்தீங்கன்னா ஈஸ்வரனிடத்திலேயே போக்கஸ்டா, இதுதான் சத்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு புத்தி என்ன பண்ணும்? சஞ்சலம் இல்லாம ஒரே தத்துவத்துல நிலை பெறும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இத பத்தி சொல்றார். அப்ப அந்த பிரசாதம்ன்றது முண்டக்கத்துல ஒரு மந்திரம் இருக்கா, ஞான பிரசாதேன. முண்டகத்துல ஒரு மந்திரம் இருக்கு. இது எல்லாம் பொய்யானது, திருஷ்யம், ஆத்மா மட்டும்தான் சத்தியம்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க, அது ஞான பிரசாதம்னு பேர். அது வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? மனசாந்தி பரிபூர்ணமா உண்டாயிடும். இதுக்கப்புறம் உங்களை அசைக்கவே முடியாது. மீராபாயோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ, பக்த மகான்களையோ ஒன்றும் பண்ண முடியாது. எதை கொடுத்தாலும், மொத்த உலகத்தையும் வச்சாலும், எதை பிராப்தி பண்ணாலும், சம்பிராப்பிய ஏனம் ரிஷயோ ஞான திருப்தாக. முண்டக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 3, 2, 5 3, 2, 5 முண்டக்க உபனிஷத்துல எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏனம் சம்பிராப்பிய ஏனம் ரிஷய. ரிஷிமார்கள் எல்லாம் இந்த அத்தியாத்ம பிரசாத நிர்விச்சார வைசாரத்தியத்தை நல்லா அடைஞ்சி என்ன பண்ணாங்கன்னா ஞான திருப்தாக, பரம திருப்தி அடைஞ்சவங்களா இருந்தாங்க. கிருதாத்மானக, நல்லா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அவங்களுக்கு டியூட்டியே இருக்காது. அதுக்கப்புறம் வீதராகாக, எல்லா விஷயத்துல இருக்கிற ஆசையும் போயிடும், வசீகார வைராக்கியம் வந்துடும். அது மட்டும் இல்ல, பிரசாந்தாக, நல்ல சாந்தி அடைஞ்சிடும். சொன்னல, வசீகார வைராக்கியம் வந்துடும். அதுக்கப்புறம் மனசு தெளிவடைஞ்சு, மனசு பாத்தீங்கன்னா எதை குறிச்சும் வைராக்கியம் இது இருக்காது, துக்கமே இருக்காது, மனசாந்தி வந்துடும். தே சர்வகம் சர்வத பிராபிய தீரா யுக்தம் ஆத்மனக சர்வம் ஏவ ஆவிசந்தி அப்படின்னு மந்திரம் பாத்தீங்கன்னா ரஹாசுரி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நமக்கு கோல் என்ன இருக்கணும் ஒரு உபாசகனுக்கு அப்படின்னா, நிர்விச்சாரத்தை அடையணும். அதனால விசுவலைஸ் பண்றத விடாம எதையாவது ஒண்ணுத்த ரொம்பலாம் பண்ணாதீங்க, விதவிதமா பண்ணாதீங்க, ஏதாவது ஒன்றை சித்தப்படுத்துங்க. உங்க இஷ்ட தேவதையோட ரிலேட்டிவா ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டுங்க, திரும்ப 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 அதை பாருங்க. 100 முறை 1000 முறை பாருங்க. 1000 முறை பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன, அதோட போட்டோ காப்பி உள்ள வந்ததுக்கு பிறகு ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஜபத்தையும் ஒரு பிராணாயாமத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மெதுவா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை உள்ளுக்குள்ளார போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது அந்த தேவத்தையை நல்லா உத்து பாருங்க. தேவத்தை பண்றது எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி வாட்ச் பண்ண இந்த நிர்விச்சார சமாதி அதிகப்படுத்திக்கிட்டே போகும். கடைசியில பரம திருப்தி உண்டாகும். பண்ணவே பரம திருப்தி உண்டாகும். பக்தி மாதிரி சுகம் வேற எதுவுமே இல்லை, ஈஸ்வர சுகம் கிடைக்கும். பாஷ்யத்துக்கு பாஷ்யம் கொஞ்சம் பெருசா இருக்கு, நாளைக்கு பார்த்தா நல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த ஆத்ம ஞானத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிர்விச்சாரம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நிர்விச்சாரத்திலிருந்து தான் மோட்ச மார்க்கம் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் இல்லை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 3ம் சம்சாரத்தை திரும்ப கொடுத்துரும். அதுக்கு மேல பக்திக்கு போயிட்டீங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளார சுகம் தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளார சுகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வெளியில இருக்க சுகம்லாம் என்ன ஆயிடும்? வேஸ்டா போய் ஒன்னு நிரர்த்தகமா போய் இங்க ஒன்னும் சுகம் இல்லைன்னு தெரிஞ்சு. அப்ப உள் சுகத்தை அறியறதுக்காக போகும். ஹரி ஹரி.